பொறுத்தவரையில் என்னை அரசியல் மயப்படுத்தி இருக்கிறது. நான் ஜனநாயக மயப்பட பயன்பட்டிருக்கிறது. நான் அரசியல் மயப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக டால்ஸ்டாயும் தாஸ்தாவஸ்கியும் துர்கனேவும் போன்ற ரஷ்ய இலக்கியவாதிகளை படித்து, இங்கே இருக்கிற எஸ்ரா போன்ற இலக்கியவாதிகளை ஆழ்ந்து ஊன்றி படித்துக் கொண்டு அப்படி இருந்தவன் தான் நான். பிறகு கல்லூரி நாட்களுக்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அரசியல் நுட்பம் என்பது என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு அரசியலை எப்படி அணுகுவது, நான் அரசியல் மயப்படாத ஒரு இளைஞனாகத்தான் நான் கல்லூரி நாட்களில் எல்லாம் இருந்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது அமைப்பாய் திரள்வோம் நூல் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஒரு அமைப்புங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குழுவாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு நண்பர்களுடைய கூட்டமாக இருக்கலாம், ஒரு சங்கமாக இருக்கலாம், ஒரு கட்சியாக இருக்கலாம். இது எல்லாமே அமைப்புங்கிற வடிவத்துக்குள்ளே தான் வருது. ஆனால் அமைப்பாய் திரள்வோம்ங்கிறது ஒன்னா கூடி கோஷம் போட்டு கலைஞ்சு போறது இல்லை, ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் இயங்குவது, அதுதான் அமைப்பாய் திரள்வது. அப்போ அண்ணன் என்னை இந்த இடத்துல அரசியல் மயப்படுத்தியிருக்காரு. இதை ஏன் படிக்கணும், இங்க இருக்கிற எல்லா தோழர்களும் இதுல இருக்கிற கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனா நான் இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல மிகப்பெரிய அணு ஆயுதங்கள், மனிதர்களை அழிக்கிற, உயிரை கொள்ளுகிற அணு ஆயுத பொருட்கள் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த அணு ஆயுத பொருட்கள் எதுவுமே தடை செய்யப்படுவதில்லை. எழுத்தாளன் கொல்லப்படுகிறான், எழுத்துக்கள் தடை செய்யப்படுகிறது. மாதுருபாகன்கிற நாவலை எழுதின பெருமாள் முருகன் இதற்கு மிகப்பெரிய உதாரணம். கல்புர்கி, கௌரி லங்கேஷ், தபோல்கர் போன்றவர்கள் இதற்கு மிகப்பெரிய உதாரணம். அப்ப ஏன் எழுத்தாளர்கள்லாம் கொல்லப்படுறாங்க அப்படின்னா, அந்த அணு ஆயுத பொருட்களை தாண்டி மிகப்பெரிய வீரியம் அந்த எழுத்துல இருக்குது. அப்போ வரலாறு என்பது வெறுமனே வாசித்தருகிற கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு மாத்திரமல்ல, அது எனக்குள்ள உரிமைகளையும் எனக்கு மண்ணுக்குமான உரிமைகளை மீட்டெடுக்க எனக்குன்னு கிடைச்சிருக்கிற ஒரே ஆயுதம் வரலாறு. அப்ப அந்த வரலாறை நான் மீட்டெடுக்கணும், அடுத்த கடத்துக்கு அதை அநியமாக்கணும் அப்படின்னா அதற்கு இருக்கிற ஒரே ஆயுதம் எழுத்து மட்டும்தான். அப்ப இந்த எழுத்து என்பது மிக மிக முக்கியமானதா இருக்கு. ஆனா இதுல எனக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அரசியல் மயப்படுத்தியிருக்காங்க. ஆனா 2000 ஆண்டு கால எழுத்துக்களையும் வாசிப்பு பழக்கங்களையும் கொண்ட இந்த தமிழ் மண் புத்தகங்களை வாங்குகிறது, ஆனால் அதை வாசிப்பது இல்லை. எவ்வளவு பேர் வாசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. எனக்கெல்லாம் நான் எங்க அப்பா சின்ன வயசுல திருக்குறள் புத்தகத்தை படிக்க சொல்லுவார். ஒரு திருக்குறள் சொன்னா மட்டும்தான் அன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கே அனுமதி. பள்ளிக்கூடம் நான் போகணும் அப்படின்னா ஒரு திருக்குறள் சொல்லணும். ஆனா இவ்வளவு நாள் உண்மையிலேயே தோழர்களே, இவ்வளவு நாள் அந்த திருக்குறளை தினம்தோறும் படிப்பேன். டெய்லியும் காலைல எழுந்திரிச்ச உடனே ஒரு திருக்குறளை தான் படிப்பேன். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு திருக்குறள் படிக்கிறேன். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படின்னு சொல்லி ஒரு குறள். இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 7 வயசுல இருந்து நான் திருக்குறள் படிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு நாட்கள் பல தடவை அந்த குறளை நான் படிச்சிருப்பேன். ஆனா அவ்வளவு நாட்களா எனக்கு தெரியல. இன்னைக்கு தான் தெரியுது அந்த குறள் உதடு ஒட்டாத குறள். உண்மையிலே தோழர்களே, இங்க வர்றதுக்கு இன்னைக்கு காலையில தான் நான் எனக்கு தெரிஞ்சது. இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படிங்கிற குறள் இன்னைக்கு. அப்போ அமைப்பாய் திரளும், இதையா நான் சொல்றேன் அப்படின்னா, அமைப்பாய் திரளும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க படிச்சு கொண்டே இருக்கணும். அப்ப இங்க நிறைய பேர் சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள்லாம், நான் கச்சா பீஸுக்கு அண்ணனை சந்திக்கலாம் அப்படின்னு போறப்பெல்லாம் தோழர்களை சந்திக்கிற தோழர்களை எல்லாருமே கேட்பேன், அமைப்பாய் திரளும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல தோழர் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன் தோழர் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் ஏன் அதை படிக்கல அப்படின்னு கேட்கிறப்போ என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, தோழர் இது படிக்க முடியல தோழர், எனக்கு அதோட சொற்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்னால் உள்வாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே அது ஆரம்பத்தில் கஷ்டம் இருந்தது. கருத்தியல், மன்னிக்கணும் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, கரெக்டாக சொல்லணும்னா கருத்தியல் தலைமையும் தனிநபர் தலைமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. அதுல ஒரு வார்த்தை, கருத்தியல் தலைமையை பருண்மையாக கருத இயலாது என்பதால் தனிநபர் தலைமையை மிக மிக இன்றியமையாததாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும். இந்த வார்த்தையில அந்த பருண்மைங்கிற சொல்ல நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். இந்த பருண்மைங்கிற சொல் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்கறது? என் அறையில் நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். என் அறையில் இருக்கிற நண்பர்கள் புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் கிடையாது. ஒரு 25 வயது பையனாக இருக்கிற நான் புத்தகங்கள் வாசிக்கிறேங்கிறதுனால அதிகமாக மாணவர்கள் என் கூட சேர்றது இல்லை. அப்போ இது யாரை தேடி நான் போவது? என்னுடைய சொந்த ஊர்ல இருந்து வேலை செய்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். யார்கிட்ட போய் கேட்கறது, யாரை தொடர்பு கொள்றது? இந்த பருண்மைங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வார்த்தை தெரியல அப்படின்னு அது கூகுளில் தட்டி பார்க்கறதுலையும் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த தொழில்நுட்பம் எதையெல்லாம் உண்மையாக தரும் அப்படிங்கிறத நான் நம்பலை. அப்போ இந்த பருண்மைங்கிற வார்த்தைக்காக நான் கிட்டத்தட்ட கன்னிமர லைப்ரரியில் 4 புத்தகங்களை படித்தேன். அப்போ இந்த வார்த்தைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தை என்ன 4 புத்தகம் படிக்க வச்சிருக்கு. அப்ப இந்த வார்த்தைங்கிறது என்ன அப்படின்னா, பருண்மைங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை சில கம்யூனிச தோழர்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறத பருண்மைவாதம் அப்படின்னு சில பேர் பயன்படுத்துறாங்க. பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் மார்க்ஸ் எழுதுந்த
பருண்மைவாதம்னு சில தோழர்கள் பயன்படுத்துறாங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பருண்மைங்கிறது பொருளையும் குறிக்கலாம், பருப்பொருளையும் குறிக்கலாம் அப்படிங்கிறத நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தலைவர்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்க சொல்லாட்சியை நீங்க மாத்திக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த சொல்லாட்சி தான் என்னை கன்னிமர லைப்ரரியில 4 நாள் காத்திருக்க வச்சுது. இந்த சொல்லாட்சி தான் எனக்கு தனி உடைமைன்னா என்ன, பொது உடைமைன்னா என்னன்னு கத்துக்க வச்சுது. இந்த சொல்லாட்சி இல்லைன்னா நான் மார்க்சியத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்க மாட்டேன். அப்போ இங்க நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிக்கிறதுக்கு முன்னாடி எழுத்தாளனை, அந்த புத்தகம் எழுதின எழுத்தாளனை எப்படியாவது படிச்சிடணும்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா, அவன் எந்த மாதிரியான தருணத்தில் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பான், யாருக்காகலாம் எழுதியிருப்பான், எத்தனை இரவுகள் கண் விழித்திருப்பான், அவன் சாப்பிட்டுருப்பானா, இருந்தாலும் அந்த படைப்பாளி எதுக்காக இந்த எழுத்தை எழுதான், யாருக்காக எழுதுறான். அப்படி நான் படித்து புலகாங்கிதம் அடைந்த எழுத்தாளர்கள் 2 இருக்கிறாங்க. மூவர்னு சொல்லலாம். ஒருத்தர் வள்ளுவர், இன்னொருத்தர் மார்க்ஸ், இன்னொருத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வள்ளுவரை பற்றின முழுமையான வரலாறு நான் அறியல. மார்க்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள் தோழர்களே. உங்களுக்கு உதாரண நேரமின்மையால ஒரு சுருக்கமான சொல்லி முடிக்கிறேன். மார்க்ஸுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறேன். நான் மார்க்சியத்தை இன்னும் முழுமையாக அறியவில்லை, மார்க்ஸை அறிந்து கொண்டேன். மார்க்ஸோட படிக்கிறேன். மார்க்ஸோட மனைவி ஜென்னி அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அங்கெல்லாம் பிரஷ்யாவில் பால் கொடுக்கறதுக்கு தனியாக வாடகை தாய் வச்சுப்பாங்க. மார்க்ஸோட மனைவி கிட்ட பணம் கிடையாது மார்க்ஸ் கிட்ட. அதனால ஜென்னியே பால் கொடுக்குறாங்க. ஜென்னி பால் குடிக்கும்போது அந்த குழந்தை இருமி பால் குடிக்குது. இருமி அதுக்கு நுரையீரல் தொற்று இருக்கு, அதை மருத்துவமனையில் காட்ட முடியல. இருமி பால் குடிச்சு ஜென்னியோட மார்பகத்தை கடிச்சு அந்த குழந்தை மார்பகத்தையே புண்ணாக்கிடுது. அப்போ அந்த குழந்தை டெய்லி பால் குடிக்கும் போது ரத்தத்தையும் சேர்த்தே குடிக்குது. அப்போ அந்த குழந்தை, அந்த ஜென்னி மார்க்ஸ் கிட்ட சொல்றா, மார்க்ஸ் இதே மாதிரியே போய்கிட்டு இருந்தா நம்ம குழந்தை இறந்து போயிடுவான். நம்ம இந்த ஏற்கனவே 2-3 குழந்தைகள் நம்ம இறந்துட்டோம், இதையும் நம்ம இறந்துட முடியாது. தினம்தோறும் என் குழந்தை பாலை குடிக்கும் போது ரத்தத்தையும் சேர்த்தே குடிக்கிறான் அப்படின்றாரு. அப்போ மார்க்ஸ் சொல்றாரு, நமக்கு குழந்தை இறப்புங்கிறது புதுசு கிடையாது, ஏற்கனவே நமக்கு பழகி போயிருக்கு. ஆனால் இந்த குழந்தை நம்ம விட்டு போயிடாது, நம்பிக்கையோடு இரு அப்படின்றார். மறாவது நாள் காலையில் அந்த குழந்தை அதேமாரி விம்மி மார்பில் பால் குடிச்சு கொண்டு இருந்த போதே இறந்து போயிடுது. ஆனால் தோழர்களே, மார்க்ஸ் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? இந்த உலக பொருளாதாரத்தை மாற்றுவது எப்படி, பாட்டாளி வர்க்க விடுதலையை வென்றெடுப்பது என்பது என்பது குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு குழந்தை செத்து போச்சு. ஆனா அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு பால் வாங்காம புள்ள செத்து போச்சுங்க. அந்த இடத்துல ஒரு எழுத்தாளன் பாட்டாளி வர்க்க விடுதலை வென்றெடுப்பது எப்படி, உலக பொருளாதாரத்தை மாற்றுவது எப்படி என்பது குறித்து பேசி எழுதி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நம்ம எல்லாம் தலை நிமிர வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போலாம். நான் நேரம் கருதி ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். அம்பேத்கருடைய உதவியாளர் பேர் ரட்டு. அந்த ரட்டு அம்பேத்கர் கூடயே இருந்தவர். அம்பேத்கருக்கு ஒரு நாள் நைட்டு அம்பேத்கர் உட்காந்து எழுதி கொண்டும் குறிப்புகளை எடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த ரட்டோட மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. உடனே ரட்டு போயிட்டு அம்பேத்கர் கிட்ட சொல்றாரு, ஐயா என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும், இன்னைக்கு நான் இரவு உங்களோட இருக்க முடியாது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே அம்பேத்கர் சொல்றாரு, சரி ரட்டு நீங்க வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கப்பில் காஃபி மட்டும் கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. ரட்டு அம்பேத்கருக்காக ஒரு காஃபியை போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாரு. போயிட்டு மறாவது நாள் அவங்க மனைவியை ஆஸ்பத்திரியிலலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறாவது நாள் காலையில் 10 மணிக்கு வராரு. ரட்டு வராரு. முதல் நாள் ரட்டு போனப்ப அம்பேத்கர் எப்படி உட்காந்து எழுதிட்டு இருந்தாரோ அதே மாதிரி அது அந்த புத்தகத்தோட கடைசி பக்கங்களை படிச்சுக்கிட்டு குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருந்தார் அம்பேத்கர். ரட்டு கிட்ட போய் பார்த்துருக்காரு. அம்பேத்கருக்காக வைக்கப்பட்டிருந்த காஃபி குடிக்கப்படாமல் அப்படியே இருந்துச்சான். இதெல்லாம் கொடுமை இல்லை தோழர்களே. ரட்டை பார்த்த உடனே அந்த புத்தகத்தோட குறிப்புகளை முடிச்சுட்டு ரட்டை பார்த்த உடனே அம்பேத்கர் திரும்பி கேட்டாராம், ரட்டு உங்க மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னீங்களே, நீங்க அவங்கள மருத்துவமனை கூட்டு போலியா, இன்று உங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ பகல் எது இரவு எது, எதுக்காக நம்ம வாழ்றோம்னு கூட தெரியாம தன்னை அழிச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு சொல்றது ஒரு எழுத்தாளன் எழுதுறான்ல, அவனுடைய வழிகளையும் வேதனைகளையும் இந்த சமூகம் எப்போ புரிஞ்சுக்க போகுது? இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, நான் யாருக்கிட்டையும் எந்த தேவையும் கிடையாது, அதனால யாருக்கிட்டையும் எந்த விண்ணப்பமும் வைக்கிறது கிடையாது. இந்த உண்மையிலேயே என் நெஞ்ச தாழ்வாரத்திலேருந்து சொல்ற அந்த வார்த்தையை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நான் சென்னையில் ஒரு ஊடகவியலாளராக 2 வருட காலம் நான் வேலை செஞ்சிருக்கேன். அந்த 2 வருஷம் தான் எங்கள் ஊர்களில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு உண்டு. இருந்தாலும் இந்த 2 வருஷத்துல நான் முழுக்க யாரை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா எழுச்சி தமிழர் மட்டும்தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மார்க்ஸுடைய வாழ்க்கைக்கும் அம்பேத்கருடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் வேதனைக்கும் சற்றும் குறைவில்லாத இந்த மனிதனுடைய வழிகளும் வேதனைக்கும் உண்டு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து கொண்டு இந்த சமூகத்தில் உள்ள இடைநிலைகள்லாம் வாங்கிக்கிட்டு இந்த சமூகத்துக்காக வேலை செய்து இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது. டைம் இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானதான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த புத்தகம் எதுக்காக படிக்கணும், ஏன் படிக்கணும்? ஒரு 25 வயசு பையனா நான் என்னத்தை உள்ள வாங்கியிருக்கேன், என்னை எந்த அளவுக்கு அரசியல் மையப்படுத்தியிருக்கு அப்படின்னு இருக்குல்ல. இங்கே உள்ளவங்கள்லாம் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வச்சுங்களேன், நான் தலைவரை பார்க்க தேவையில்லை, தலைவர்கிட்ட பேச தேவையில்லை,
தோழர்களை சத்தியமான சொல்றேன், தினந்தோறும் இரவுகளில் 2 மணிக்கும் 3 மணிக்கும் அமைப்பாய் திரளும் புத்தகத்தின் மூலம் நான் எனது அண்ணனிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு லாடோ மார்க்சியத்தை அறிமுகப்படுத்தியதால் தான் ஒரு ஸ்டாலின் நமக்கு கிடைத்தார். ஹெகலில் இருந்து வேறுபட்டிருந்தாலும் கூட ஹெகலை கற்றதனால் தான் ஒரு மார்க்ஸ் உருவானார். தூக்கு கயிறை முற்றமிடுவதற்கு முன்பாக கூட நான் லெனினோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று அரசும் புரட்சியும் நூல் படித்ததனால் தான் பகத்சிங்கால சொல்ல முடிஞ்சது. ஒரு கன்சிராம் உருவாவதற்கு அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு நூல் தேவைப்பட்டது. அதுபோல இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அமைப்பாய் திரள்வோங்கிற நூலு கிடைக்க வேண்டியவங்க கையில கிடைக்கணும், அதை கற்பிக்க வேண்டியவர்கள் கற்பிக்கணும். இது சாதாரண கற்றறிவதற்கான நூல் அல்ல, இது ஒரு புரட்சிகர மாற்றத்துக்கான வித்து. ஒரு புரட்சியை உருவாக்குவதற்கு இதை விட்டால் நீங்க எதை தேடி போவீங்க? இதுல நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் அரசியல் மயப்படாத ஒரு இளைஞன். அதுக்கப்புறம் தான் அமைப்பாய் திரள்வோம் நூலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 டைம் நான் படிச்சிருப்பேன். இந்த அவர் இப்போ அண்ணன்ட்ட போய் நான் கேள்வி கேட்குறேன்னா வச்சுங்களேன், அண்ணன்ட்ட போய் நான் கேட்க முடியுமா? அவர் என்னன்னா இந்தியாவில் ஆனந்த் டெல்டும் டேலாம் சொல்றாரு. அவரோட ஒரு ஆர்டிகல் நான் படித்தேன் இடையில. எனக்கு தலித்திய தலைவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை அண்ணன் பேரை சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. திரும்ப மேலே தான் எனக்கு இருக்கு. நிறைய அவர் விமர்சன கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இருந்தாலும் அவர் டெல்டும் டே அந்த ஆர்டிகல்ல சொல்றாரு. அப்போ ஒரு தலைவன் மேலே வைக்கிற அன்பு தலைவனை பார்த்து கொண்டாடுறது இல்லை. எனக்கு அம்பேத்கர் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. அம்பேத்கர் சொல்லுவார், என்னோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து செய்தி கொடுங்க அப்படின்னு ஜெய்பீம்ங்கிற பத்திரிகையில் கேட்குறப்ப, இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஜனநாயகவாதியாக நான் இருப்பதால் எனக்கு பிறந்த நாள் விருப்பம் இல்லை அப்படிம்பார். அப்போ ஒரு தலைவனை கொண்டாடுவது என்பதும் ஒரு தனி மனிதனை புகழ்வது என்பதும் ரொம்ப பிற்போக்குத்தனமானது. ஆனால் நாம் எழுச்சி தமிழரை கொண்டாடுவது என்பது அவர் தத்துவத்தை தாங்கி நிற்கிறார் என்கிற அடிப்படையில் தான். அப்போ நான் என் அண்ணனோட எப்பெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு சந்தேகம் வருது. ஆனால் நீங்கள் ஏன்னா போயிட்டு கூட்டணி வைக்கிறீங்க, நம்ம தனியாக நிற்போமேனா? இதை ஒரு சின்ன பையன் நான் போய் அண்ணன்ட்ட கேட்க முடியுமா? ஆனால் அமைப்பாய் திரள்வோம்ல பதில் இருக்கு. என்ன சொல்றாரு அந்த பதில்? நோக்கம் என்பது என்ன, குறிக்கோள் என்பது என்ன? நோக்கம்ங்கிறது நான் அடைகிற இலக்கு. நான் அமுதன் அவர் சொல்லுவார், அமுதன் நான் நம்ம இலக்கு அரசியல் அதிகாரத்தை வென்றடைகிறது தான். ஆனால் நம்ம நோக்கத்தை அடைகிறதுக்கு சில குறிக்கோள்களை எட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ நம்ம குறிக்கோளை நோக்கத்தை அடையணும் அப்படின்னா, அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும்னா மக்கள் அதிகாரம் நமக்கு தேவையானதா இருக்கு, மக்கள் வலிமை நமக்கு தேவையானதா இருக்கு. அப்ப ஏற்கனவே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியால நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. இதான் இதுக்கான பதில். அப்ப நான் என்னட்டு போய் கேட்க முடியாதுல்ல, ஆனா எதுக்காக நான் நீங்க கூட்டணிக்கு போறீங்கன்னு. அப்புறம் இன்னொன்னு, தலித்திய தலைவர்னா சொல்லும்போது ஆரம்பத்தில் எனக்கு கோபம் வரும். அப்ப இதுல தலித்தியத்தை பத்தி ரொம்ப தீவிரமா இந்த புத்தகம் பேசுது. அதே டைட்டில் தான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு டைட்டிலை விட்டு என்னால் விலகியே போக முடியல. அந்த கருத்தியல் தலைமையிலேன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டாக இருந்தா. அதுல தலித்தியத்தை பத்தி சொல்லுது. பாட்டாளி வர்க்க விடுதலையை தலித் மக்களின் நீட்சி வரைக்கும் கொண்டு போறது தான் தலித்தியம். சாதி ஒழிப்பு அரசியலை முதன்மைப்படுத்துவது தான் தலித்தியம். பிறப்பால் ஒரு பாட்டாளியோட தலைமை தான் முழுமையான பாட்டாளி வர்க்க தலைமையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் தலித்தியம் அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும்ல எல்லாருக்கும், அது என்ன? இந்த அண்ணன் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார், அவர் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப விமர்சிக்க மாட்டார், மூளை விங்கிகள் அப்படிம்பார். இந்த மூளை விங்கிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, அதாவது தோழர் ஜவஹர் அவர்கள் திறனாய்வுல முதல் பக்கத்தில் எழுதியிருக்காரு, அதை மட்டும் படிச்சிடுறது. அது எப்படி தோழர் பிறப்பால் ஒரு தலித் பாட்டாளி தலித் தலைமையே முழுமையான பாட்டாளி தலைமையே அமையும் அப்படின்ட்டு இருக்கு. அண்ணா அதுக்கு பதில் சொல்றாரு, ஆனால் அவன் படிக்க மாட்டான். அதுல என்ன பதில் சொல்றாரு? ஒரு முதலாளி பாட்டாளி வர்க்கத்தோட வலியும் வேதனையும் பார்த்து அவன் ஒரு பாட்டாளியோட விடுதலைக்காக போராட முடியும். ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கிறவன் சாதியோட கொடுமைகளை பார்த்து சாதி ஒழிப்பு காலத்தில் போராட முடியும். ஆனா என்னத்துக்காக ஒரு தலித் பாட்டாளியோட தலைமை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, இதை அடிப்படையா வச்சு போலிகள் உள் நுழைஞ்சிருவான் அப்படின்றாரு. ஆனா பிறப்பின் அடிப்படையில் இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொண்டிருந்த தத்துவத்தையும் கருத்தியல் அடிப்படையிலும் தான் அந்த தலைமை அமையும் அப்படின்றாரு. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, பௌத்தத்துல நாகார்ஜுனன் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமான உண்மை. நடைமுறையில் இன்னும் தெரியணும்னா, தீகா போன்ற கட்சிகள்லையோ தோழர் சுபவி வச்சிருக்கிற அந்த இயக்கத்திலேயோ பார்ப்பனர்கள் அடிப்படை உறுப்பினராக ஆக முடியாது. இது வரலாறு நமக்கு கொடுத்திருக்கிற பார்வை. அப்ப தலித்தியம்ங்கிறது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் டிபிஐ பேசுனதெல்லாம் சொல்றாங்க, நிறைய தோழர்கள் சொல்றாங்க டிபிஐ இதெல்லாம் சொன்னது அப்படின்னு. ஆனா அதுல கூட ஒரு அரசியல் நுட்பம் இருக்குல்ல, எல்லாருமே அரசியல் மயப்படலாங்க, அரசியல் நுட்பத்தோட அதை அணுகணும்னு பாக்குறேன் நான். அதாவது என்ன அப்படின்னா, தலைவர் சொல்றாரு, அங்க டிபிஐ ஆரம்பிக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, தலித்துங்கிறது தல் என்கிற மராட்டிய வேர்ச்சொல்லில் இருந்து வந்தது,
டல்லுன்னா நிலம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சரி இவ்வளோலாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த சொல்லை பற்றி இதில் குறிப்பிடலை. ஆனால் அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் நிறைய தேடினேன், அதில் தான் சொல்லியிருக்காரு அவங்க தல்லுன்னு குறிப்பிடுறாங்க, அது நிலத்தை தான் குறிக்குது. ஆனால் தமிழில் தலம்னு ஒரு சொல்லு இருக்குது, அந்த தலம்ங்கிற சொல்லு இடத்தை தான் குறிக்குது. அப்போ தலித்துங்கிறவன் யார் அப்படின்னா பூர்வகுடி மக்கள், இந்த மண்ணின் மைந்தன் அப்படிங்கிறது தான் குறிக்குது. அப்போ இங்க ஆதிக்கத்தால, ஒடுக்குமுறையால, கல்வியால, பொருளாதாரத்தால, அரசியலால சுரண்டப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்த இனக்குழுவெல்லாம் இருக்காங்களோ, அந்த ஒட்டுமொத்த மக்கள் திரளுக்குமான அரசியல் தான் தலித்திய அரசியல். அப்போ நம்ம யாருக்கான அரசியலை பேசுறோம்? இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட, சிதறடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை தான் நம்ம பேசுறோம். அப்ப அது தலித்திய தலைமைன்னு சொல்றதுல ஒரு குற்றமும் இல்லை. ஆனா தலித்தியம்னா என்ன அப்படிங்கிற கோட்பாட்டை மக்கள்கிட்ட புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் அதிகார பரவலை பத்தி இந்த புக்கு பேசியிருக்கிறத முடிச்சுட்டு இன்னும் நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு அதிகார பரவல் பத்தி இந்த புத்தகம் என்ன பேசியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறலான்னு நினைக்கிறேன். இந்த அதிகார பரவல் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நான்லாம் உண்மையிலே அமைப்பாய் திருவள்ளுவம் வந்து 3வது டைம் 4வது டைம் படிக்கும் போதே என் வேலையெல்லாம் விட்டேன் நான். ஏன்னா அது களத்தை நோக்கி உங்களை தள்ளிடும். அப்போ அமைப்பாய் திருவள்ளுவம் நூல் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகார பரவல் அப்படிங்கிறத பற்றி பேசுது. அப்போ இந்த அதிகார பரவல்ங்கிறது என்ன? இங்கே சென்னை தலைநகரங்களை எடுத்துக்கிட்டா சென்னை கூவமாற்றுக்கரையிலேயும் குடிசை கட்டி வாழ்றவன் யாரு? இந்த சப்வேல படுத்து கிடக்கிறவன் யாரு? சப்வேல கடை வச்சிருக்கிறவன் யாரு? கோயம்பேடு பஸ் ஸ்டாப்லையும், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லையும், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லையும் படுத்து கிடக்கிறவன் யாரு? இங்கே வழிபோக்கனாக திரிகிறவன் யார்? மழை காலங்கள்லையும் அந்த ஒழுகிற கூரை கூட இல்லாமல் ஆற்றங்கரை ஓரைகள்லையும் சப்வே வேலைகள்லையும் படுத்து கிடக்கிறவன்லாம் யாரு? இவன் எதுக்காக இந்த வந்து கடந்தான்? அது குறித்துலாம் நம்ம சிந்திச்சோம்னா அவன் அமைப்பாக திரளாமல் இருக்கிறான், அவன் அரசியல் மயப்படாமல் இருக்கிறான். அப்ப அவனை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவனை எப்படி அரசியல் மயப்படுத்துவ? அந்த அரசியல் மயப்படுத்துவதற்கு மனித வளம் தேவையானதா இருக்குது. அந்த மனித வளம் அதே மாதிரி இந்த மூளை மனதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாருங்க, அதெல்லாம் வேற லெவலு. அது எப்படி புலகாங்கி நினைச்சு நினைச்சு பார்க்குற நெகிழ்ந்து போகிறேங்க. இந்த மாதிரி தலைவெல்லாம் இனிமேல்லாம் தமிழ்நாட்டுக்கு சான்ஸே இல்லைங்க. உண்மையிலேயே நான் வெளிப்படையாக சொல்றேனே, விரட்டப்படுவதற்கு உரியவன் புத்தன் என்கிறது இந்து மதம், வெட்டி வீழ்த்தப்படுவதற்கு உரியவன் புத்தன் என்கிறது சைவம், இடித்து தள்ளப்படுவதற்கு உரியவன் என்கிறது ஆப்கன் நாட்டு தாலிபான் அரசு, பின்பற்றப்படுவதற்கு உரியவன் புத்தன் என்கிறார் அம்பேத்கர். அப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாரு? பின்பற்றப்படுவதற்குன்னா என்ன சொல்றாரு? ஒண்ணு மேலடாக்கண்ணா, நீ ஒழுக்கத்தோட நேர்மையோட இருந்தா நீ புத்தன்டான்றாரு. வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரே புத்தன் என்னுடைய அண்ணன் மட்டும்தான். ஏன் அப்படி அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு இல்லை, அந்த அரசியல் நுட்பம் இருக்குல்ல. நான் வந்து ஒரு நமக்கு விமர்சனம் சொல்லி கொடுக்கறத எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த அரசியல் நுட்பத்தோட நம்ம அணுக வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி இந்த அமைப்பாய் திருவள்ளுவம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா களத்தை நோக்கி நீங்க போவீங்க. மூளையும் மனசையும் பத்தி சொல்றாருங்க. எனக்கு இந்த உளவியல் சம்பந்தமான நூட்கள்லாம் நான் படிச்சதில்லை. அப்ப நான் மூளையும் மனசையும் பத்தி படிக்கும் போது ஆரம்பத்திலேயே கேள்வி கேட்போம். நம்ம கொஞ்சம் முந்திரி கொட்டை மாரி, நம்ம என்ன அறிவுஜீவி மாரி நம்ம மனசே ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த மாதிரி மூளை இருக்குது. அது என்ன மனசுங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம மூளையும் மனசும் ஒண்ணு இல்லை நினைக்கிறோம். அண்ணா என்ன மூளை மனதுன்னு தனியா எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா பதில் சொல்றாரு, டே அமுதா இதுக்கெல்லாம் நீ சந்தேகப்படாதரா, காற்று இது இருக்குது, நெருப்பு இருக்குது, நீர் இருக்குது, நிலம் இருக்குது, அதை உன்னால பார்க்க முடியுது. காற்றை உன்னால பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனா அது இல்லைன்னு நீ சொல்லிடுவியா? ஆனா எப்படி காற்று அருவமாக இருக்கிறதோ அதே மாதிரி மனசு அருவமா இருக்குது. முடிஞ்சு போச்சு உளவியல் சார்ந்த அரசியல். அப்ப இன்னும் இந்த அமைப்பாய் திருவள்ளுவம் குறித்து பேசணும்னா நீண்ட நெடிய நேரங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். இது மேடைகளில் பேசி, கருத்தரங்க கூட்டங்களில் பேசி கடந்து போகிற ஒரு நூல் அல்ல. நாம் தினம்தோறும் இது மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டிய நூல். ஏன்னா அவன் சொல்றான், சொல்லு எனக்கு புரியல, பொருள் எனக்கு புரியல அப்படின்னு. அந்த சொல்ல பத்தி அண்ணன் சொல்லிட்டாரு. சொல்ல பத்தி என்ன சொல்றாரு? டேய், நீ பேசுற வார்த்தையெல்லாம் வெறும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு அல்ல, அது பெரும் விளைவுகளுக்கான வித்து அது அப்படின்ற. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவாரு, ஒரு பார்ப்பனியன் கிட்ட வேலை செய்யற சூத்திரனோ, ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்யற தொழிலாளியோ, அந்த முதலாளி இந்த 2 பேருக்கும் அந்த முதலாளி மனிதனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், ஆனா ஒருபோதும் சிறந்தவனாக இருக்கவே முடியாது அப்படின்றார். அதே மாதிரி இந்த சொல்ல குறித்து பேசும்போது அண்ணன் சொல்லுவாரு, நீ பேசுகிற சொற்களில் பலனளிக்காத சொற்கள்னு இருக்கலாம், ஆனா விளைவுகளை ஏற்படுத்தாத சொற்கள்னு எதுவுமே இல்லை அப்படின்றார். அப்போ இந்த மார்க்சியம் குறித்தும் அம்பேத்கரியம் குறித்தும் ஒரு தெளிவான பார்வையோட இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை,
அணி திரட்டுவது இருக்குல்ல. இன்னும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிருந்த தொடர் என்ன அப்படின்னா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அண்ணன்ட்ட. அண்ணா, இங்க தொடர்ந்து படுகொலைகள் நடக்குது, நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகமாவே ஒருங்கிணையாம மைய நீட்டு வட்ட அரசியல் பேசுறது எந்த வகையில் சாத்தியம்? இந்த கேள்விலாம் எனக்கு எழுது. இதுக்கெல்லாம் பதில் வந்து அமைப்பாய் திரள்வோம்ல இருக்கு. நான் போய் தலைவரை பார்க்கணும், தலைவர்கிட்ட இது கேள்வி கேட்கணும், எனக்கு முரண்பாடு இருக்கு, இந்த முடிவு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்கலாம் இனிமேல் தலைவரை தொல்லப்படுத்த தேவையில்ல. அமைப்பாய் திரள்வோம் படி, அதில் எல்லாத்துக்குமே உனக்கு கேள்வி இருக்குது. அதை படிச்சேன்னா அவர் சொல்றாரு, டேய் நான் பொது நீரோட்டங்கிறது அதை சொல்லல, பொது நீரோட்டம்ங்கிறது அதிகாரங்களின் குவிமையமாக இருக்கிறது. நான் மைய நீரோட்ட அரசியலில் கலப்பதன் மூலமாக தான் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த விதமான மாற்றங்களுக்கும் உங்களை உட்படுத்தி கொண்டு இந்த மக்கள் இருக்கான்ல, அவன் ரொம்ப எளிய மக்களுங்க. 6 மாசமா நான் அண்ணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு பார்த்துட்டேன். அவங்ககிட்ட நீங்க போய் உட்காந்து ஒரு நாள் வெளில போப்பாம்பா, 2 நாள் போவாப்பாம்பா, 3ஆவது நாள் போய் உட்காந்துட்டீங்கன்னா வச்சுங்களேன், அம்மா அப்பா கூட நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் அவ்வளவு பாசமாக இருக்கிறாரு. ஏங்க, எனக்கு சோறு கொடுக்குறவன் எவன்னு தெரியல, எனக்கு வாடகை கொடுக்குறவன் எவன்னு தெரியல, சொல்றதுக்கு நான் வெக்கப்படல. எனக்கு 1 மாசம் வாடகை கொடுக்குறவன் எவன்னு தெரியல, எனக்கு சாப்பாடு போடுறவன் எவன்னு தெரியல, எனக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறவன் எவன்னு தெரியல. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் அவனுக்காக உண்மையாக உழைத்தால் வெறி உண்டு நம்மளை நேசிக்குது. அவனுக்காக நம்ம உண்மையாக உழைச்சா மட்டும் போதும். கடைசியா சனாதனம்ங்கிறது என்ன 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 என்னன்னு தேடிக்கிட்டு இருந்தப்பதான் அம்பேத்கருடைய தொகுப்புகளை படிக்க வேண்டிய ஆர்வம் இருந்தது எனக்கு. அந்த தொகுப்புகளை படிக்கும்போது அம்பேத்கர் சொல்றாரு, சனாதனம்ங்கிற வார்த்தையை நான் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு சரியான விளக்கம் கிடைக்கல. ஆனா அந்த சனாதனம்ங்கிறதுக்கு குள்ளுகப்பட்டர் தான் சரியான உதாரணத்தை சொல்றாரு. அந்த குள்ளுகப்பட்டர் எதுல சொல்றாரு அப்படின்னா, மனுஸ்மிருதியில அதிகாரம் 22, 23ல சனாதனம் என்பதற்கு எப்போதில் இருந்தோ வந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நான் ஏற்றுக்கொண்ட விளக்கம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. அந்த எப்போதிலிருந்தும் வந்தது அப்படிங்கிற ஒற்றை வரியை வச்சுக்கிட்டு அண்ணன் 2 மாத காலமாக பேசிக்கிட்டு இருக்க அந்த சனாதன அரசியலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த புரட்சியாளர் சொன்னார், இந்த புரட்சியாளர் ஆரம்பிச்சிட்டார், கையில் எடுத்துக்கிட்டார். அப்போ இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் அண்ணன்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒன்று தான். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே வேண்டுகோள் வச்சதே இல்லை. நீங்க எல்லாம் இந்த சமூகத்தில் 200 வருஷம் நல்லா வாழணும். குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருஷமாவது கம்பு ஊனாம கம்பீரமா வந்து நின்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளேன்னு சொல்லு. ஏன் அப்படின்னா, இந்த தமிழக அரசியல் இல்ல, இந்திய அரசியலோட மைய நோக்கு விஷயம் நீங்க தான் இனிமேல். ஆகவே தோழர்களே, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நான் ஒரு கருத்தரங்கத்தில் இருந்துட்டு வந்தேன். 2 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க, 4 மணிக்கு தான் என்னால் வர முடிஞ்சுது. ஆகையினால நான் எதையெல்லாம் சொல்ல விட்டேங்கிறதுலாம் தெரியல. ஆனால் இந்த அமைப்பாய் திரள்வோம் நூலுங்கிறது இங்கே பள்ளிக்கூடத்துலலாம் வைக்க சொன்னாங்க, குரான் பைபிள்லாம் வைக்க சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்பேன், பைபிளில் அதிகாரம் சாலமன் 2 அதிகாரம் 12 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நான் கேட்பேன். அப்புறம் என்ன வந்து மதவாதி, நமக்கு வந்து எம்மதத்திலையும் சம்மதம் இல்லைங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. ஆக இது வந்து ஸ்கூலில் வைக்கிறதுக்கான நூல் கிடையாது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வச்சதுனாலே திருக்குறளை எவனும் படிக்க மாட்டான். அப்ப பள்ளிக்கூடத்தில் வச்சாலே அந்த நூல் வந்து படிக்கப்படாம போயிடுது. அதனால இது அமைப்பை விட்டு வெளியே இருக்கட்டும், பள்ளிகளை விட்டு வெளியே இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதன் மனங்களில் உள்வாங்கப்பட்டு உள்ளே இருக்கட்டும். அமைப்பாய் திரள்வோம், அதிகாரத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம்.